ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 8ஓட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அதுதான் சொல்லுவாங்க. அதாவது கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிரிக்கெட் எடுத்துக்கோங்க. கிரிக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்தியா எவ்வளோ ரன் வாங்கியிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பேர் பார்க்க வந்திருக்கிறாங்க, ஜட்ஜஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு சில புள்ளி விவரங்கள் சொல்லுவாங்க இல்லையா. அந்த புள்ளி விவரங்களை தான் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ். இந்த டேட்டா கலெக்ஷனில் 2 டைப் இருக்குது. ஒன்று ப்ரைமரி டேட்டா கலெக்ஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா செகண்டரி டேட்டா கலெக்ஷன். ப்ரைமரி டேட்டா கலெக்ஷன் அப்படிங்கிறது டைரெக்டாக நம்ம போய் அந்த டேட்டாஸை போய் கலெக்ட் பண்ணுறது தான் ப்ரைமரி டேட்டா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளாஸ் மிஸ் இருக்காங்க இல்லையா. கிளாஸ் மிஸ் என்ன பண்ணுவாங்க, அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, நேரடியாக கிளாஸ்க்கு யார் யார் ப்ரெசண்ட்டு ஆப்சண்ட்டுன்னு சொல்லிட்டு அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா. அது ப்ரைமரி டேட்டா. செகண்டரி டேட்டா அப்படிங்கிறது இன்னொருத்தர் மூலமாக இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணுறது செகண்டரி டேட்டா. தட் மீன்ஸ் இன்டைரக்டாக இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது. செகண்டரி டேட்டாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ பிரின்ஸிபல் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவார், ஒரு கிளாஸாக போய் அட்டண்டன்ஸ் எடுப்பாரா? இல்லை, அந்தந்த கிளாஸ் டீச்சர்ஸை கூப்பிட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் எத்தனை பேர் ப்ரெசென்ட் ஆப்சென்ட், செகண்ட் ஸ்டாண்டர்டில் எத்தனை பேர் ப்ரெசென்ட் ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நோட் பண்ணிக்கிறாரு இல்லைங்களா. அது செகண்டரி டேட்டா. ஸோ பிரின்ஸிபல் டீச்சர் மூலமாக தான் எவ்வளோ பேர் ப்ரெசென்ட் ஆப்சென்ட்டு நோட் பண்ணுறாரு. இந்த இடத்துல டீச்சர் மூலமாக கலெக்ட் பண்ணுறது இன்டைரக்ட்லி கலெக்டட் இல்லையா. இதைத்தான் செகண்டரி டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைமரி டேட்டாவாக இருந்தாலும் செகண்டரி டேட்டாவாக இருந்தாலும் அதை நம்ம எடிட் பண்ணுறதும் இல்லை, ப்ராசஸ் பண்ணுறதும் இல்லை. இதைத்தான் ரா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டேட்டாஸை எடிட் பண்ணாமல் ப்ராசஸ் பண்ணாமல் அப்படியே டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. இதைத்தான் ரா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரா டேட்டாவை வச்சு நம்ம எதுவுமே அனலைஸ் பண்ணவே முடியாது. டிஃபிகல்ட் டு அனலைஸ் பை யூஸிங் த ரா டேட்டாஸ். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாஸ் எல்லாமே அரேஸாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேஸ் ஆஃப் மார்க்ஸாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், நம்ம புக்லேயே கொடுத்துருக்குறாங்க. இதுதான் ரா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரா டேட்டாவில் இருக்கக்கூடிய டேட்டாஸில் இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாஸ்லேருந்து ஹையஸ்ட் மார்க் எதுன்னு நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிட முடியுமா? முடியாது. ஏன்னா இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது. இவ்வளோ நம்பர்ஸில் எது ஹையஸ்ட் மார்க்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி லோயஸ்ட் மார்க் எதுன்னு கேட்டால் சொல்ல முடியுமா? அதுவும் கஷ்டம். ஸோ இந்த மாதிரி டேட்டாஸை கலெக்ட் பண்ணி எடிட் பண்ணாமல் ப்ராசஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் ரா டேட்டாஸ். அண்டு இப்போ பாருங்கள், சம் அரேஸாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா. 25 to 30க்குள்ளே எத்தனை மார்க்ஸ் இருக்குது? ஒரு 25, ஒரு 30. 31 to 35க்குள்ளே 31, 34, 35. 36லேருந்து 40க்குள்ளே 39, 40 அப்படி சொல்லி வச்சுருக்காங்க இல்லைங்களா. இது அரேஸ் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அரேஸ் அரேஞ்ச்மெண்ட்டுமே நமக்கு கொஞ்சம் கஷ்டம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 31 to 35க்குள்ளே எத்தனை மார்க்ஸ் இருக்குது, இல்லை 34 எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு சொல்ல முடியாது. 60 எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஸோ திருப்பி என்ன பண்ணுறாங்க, இதுக்கு அடுத்த ஸ்டெப் போடுறாங்க. அதுதான் ஃப்ரீக்வன்சி டேபிள். இந்த ஃப்ரீக்வன்சி டேபிளில் 25 to 30 மார்க்ஸ் 2 பேர் வாங்கியிருக்காங்க. 31லேருந்து 35 வரைக்கும் 3 பேர், 36லேருந்து 40 வரைக்கும் 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி டேபிளில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெத்தடுமே வந்து டிஃபிகல்ட் அப்படிங்கிறதுனால அடுத்து என்ன மெத்தடுக்கு போகிறாங்க? ஃப்ரீக்வன்சி டேபிள் மெத்தடுக்கு போகிறாங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த சாப்டரே பார்க்க போகிறோம். ஃப்ரீக்வன்சி டேபிளில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா குரூப்டு ஃப்ரீக்வன்சி, குரூப்டு ஃப்ரீக்வன்சி டேபிள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டேபிள். ஓகேங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணுறாங்க? போயிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க? ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க, சென்ட்ரல் டெண்டன்சி, அதாவது ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக நம்ம ஆவரேஜ் போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டெய்லி லைஃப் டேட்டா கலெக்ஷன்ஸில் இந்த ஆவரேஜ் அப்படிங்கிற கான்செப்ட் இம்பார்ட்டண்ட். டெய்லி டேட்டா கலெக்ஷன்ஸில் ஆவரேஜுன்னு ஒன்று இருக்கணும். அது இருந்தால் தான் நம்ம சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறாங்க, 2 மணி நேரம் டிவி பார்க்குறவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்து மதிப்பாக சொல்லணும்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு 12 பேர் பார்ப்பாங்க அப்படி சொல்லி சொல்கிறோம் இல்லையா? பட் 12 பேரும் கரெக்டாக 2 மணி நேரம் டிவி பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. 2 மணி நேரத்துக்கு கம்மியாகவும் பார்க்கலாம், 2 மணி நேரத்துக்கு அதிகமாகவும் பார்க்கலாம், முன்ன பின்ன இருக்குது இல்லைங்களா? பட் நம்ம ஆவரேஜாக என்ன சொல்கிறோம்? 2 hours பார்க்குறாங்கன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ டெய்லி லைஃப் டேட்டா கலெக்ஷன்ஸில் இந்த ஆவரேஜ் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். இந்த ஆவரேஜை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த ஸ்டாட்டிஸ்டிக் சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு 3 மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரித்மேட்டிக் மீன், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மீடியன், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மோட். அரித்மேட்டிக் மீன், மீடியன், மோட், இந்த 3 மெத்தடுமே வந்து ஆவரேஜ் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த 3 மெத்தட்லையுமே குரூப்டு ஃப்ரீக்வன்சி டேபிள், அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டேபிளுக்கு தனித்தனியாக ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரைட், ஃபஸ்ட்டு டைப் பார்க்கலாம் வாங்க. இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபார்முலாஸ் மட்டும் பார்க்கலாம். அரித்மேட்டிக் மீன். இந்த அரித்மேட்டிக் மீனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பாருங்கிறது ஆவரேஜ், எக்ஸ்பார் ஈக்குவல் டு 1/n இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ்/n. சம்மேஷன் எக்ஸ்/n தான் இதோட ஃபார்முலா. அதாவது கொடுத்துருக்கக்கூடிய எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணி டோட்டல் நம்பரால் டிவைட் பண்ணணும். இதுதான் வந்து இதோட ஃபார்முலா. அடுத்து அரித்மேட்டிக் மீன்லேயே பார்த்தீங்கன்னா அஷ்யூம்டு மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அரித்மேட்டிக் மீன்கிறது ஃபஸ்ட்டு மெத்தடு. அரித்மேட்டிக் மீன் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சம்மேஷன் எக்ஸ்/n. அது போக அஷ்யூம்டு மீன் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளாக ஏதாவது ஒரு நம்பரை நம்ம அசம்ஷனில் செலக்ட் பண்ணிக்கிறது, அதுதான் அஷ்யூம்டு மீன். நம்மளோட அசம்ஷனில் இதுதான் ஆவரேஜாக இருக்குன்னு செலக்ட் பண்ணிக்கிறது தான் அஷ்யூம்டு மீன். ஓகேங்களா? அடுத்து அரித்மேட்டிக் மீன்லேயே 2 டைப் நான் சொன்னேன் இல்லைங்களா? 3 மெத்தட்லேயுமே வந்து 2 இது யூஸ் பண்ணுவாங்க. அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி ஒன்று, குரூப்டு ஃப்ரீக்வன்சி ஒன்றுன்னு சொல்லிட்டு 2 மெத்தட் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்போ அரித்மேட்டிக் மீனில் அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்க்கலாம். அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், எப்படி நம்ம குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸி. குரூப்டாக இருந்தாலும் அன்குரூப்டாக இருந்தாலும் இந்த மாதிரி டேபிளில் கொடுத்துருப்பாங்க. அன்குரூப்டுனா டேபிளில் ஃபஸ்ட்டு ரோ இருக்குது பாருங்கள், இதில் வெறும் நம்பர் மட்டும்தான் வந்திருக்கும், இன்டர்வல்ஸ் எதுவுமே இருக்காது. இது குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா இந்த மாதிரி இன்டர்வல்ஸ் கொடுத்துருப்பாங்க. 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60 சொல்லிட்டு இந்த மாதிரி இன்டர்வல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு குரூப்டா அன்குரூப்டான்னு நம்ம பிரிச்சுக்கலாம். இன்டர்வல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து குரூப்டு,
இன்டர்வல் இல்லாமல் வெறும் சிங்கிள் நம்பர் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். குரூப் பண்ணலை, சும்மா அப்படியே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப், அதாவது சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் பை சம்மேஷன் ஆஃப் எஃப் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் பை சம்மேஷன் ஆஃப் எஃப். இதில் எஃப் அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சினா என்ன தெரியுங்களா? டேபிளில் செகண்டாக வரக்கூடிய வேல்யூஸ், அதாவது செகண்ட் ரோவில் வரக்கூடிய வேல்யூஸ். எக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிளில் ஃபஸ்ட்டாக வரக்கூடிய வேல்யூஸ், ஃபஸ்ட் ரோவில் வர்ற வேல்யூ. எஃப்எக்ஸ்னால் தெரியும், எஃப்ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது தான் எஃப்எக்ஸ். இது அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. இது குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்கலாம். அரித்மேட்டிக் மீன் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தால் என்ன மெத்தட் அப்படின்னு பார்க்கலாம், என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு. குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம டைரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. இதில் 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா டைரக்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா அஷ்யூம்டு மீன் மெத்தட். தேர்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட். ஒரு மெத்தடுக்கும் ஒரு ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே மீன் வேல்யூ வச்சு ஆவரேஜ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு உண்டான ஃபார்முலா. டைரக்ட் மெத்தடுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்க்கலாம். எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் பை எஃப். இது டைரக்ட் மெத்தடுக்கு உண்டான ஃபார்முலா. அஷ்யூம்டு மீன் மெத்தடுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் எஃப்டி பை எஃப். இதில் ஏ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிட் வேல்யூ. ப்ராப்ளம் பார்க்குறப்ப உங்களுக்கு நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த ஒன் பார்த்திங்கன்னா ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் summation of fd by summation of f into c. இது ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட். இதுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். என்ன அப்படின்னா இதுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், இதுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஃபார்முலா படிக்கிறப்ப கம்பேர் பண்ணி ஃபார்முலா படிங்க, ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்து செகண்டு ஆவரேஜ் கேல்குலேட் பண்ணுறதுலையே செகண்ட் மெத்தட் பாருங்கள், மீடியன். மீடியன் யூஸ் பண்ணி ஆவரேஜ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக என் வேல்யூ வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. என்னோட வேல்யூ ஆட் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா n + 1/2 வேல்யூ தான் ஆவரேஜ். இதே என்னோட வேல்யூ ஈவன் வேல்யூவாக இருந்துச்சுன்னா n/2 வேல்யூவும் கண்டுபிடிச்சி n/2 + 1 வேல்யூவும் கண்டுபிடிச்சி அதை 2ஆல் டிவைட் பண்ணால் வர்ற ஆன்சர் தான் ஆவரேஜ். ஓகேங்களா? இது ஜென்ரல் ஃபார்முலா. இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு 2 இருக்குது. மீடியனில் அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா பார்க்கலாம். அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா, இப்போ நான் சொன்னது அதே தான். n/2 + n/2 இந்த 2 ஃபார்முலா சொன்னேன் இல்லைங்களா, அதே தான் அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா
அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு சேம் ஃபார்முலா தான். குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தான் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எல் ப்ளஸ் என் பை 2 மைனஸ் எம் பை எஃப் இன்ட்டு சி. ஃபார்முலா பெருசாக இருக்கேன்னு நினச்சி பயந்துடாதீங்க, ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா தான். ஓகேவா? அடுத்து மோடு கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஈஸியான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனில் எவ்வளோ நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கோ அதுதான் மோடு. எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கோ அதுதான் மோட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு எல் ப்ளஸ், அதாவது மோட் ஈக்குவல் டு எக்ஸ் பார் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் எஃப் மைனஸ் எஃப்1 பை 2f மைனஸ் எஃப்1 மைனஸ் எஃப்2 இன்ட்டு சி. இதுதான் மோட் கேல்குலேட் பண்ணுறதுக்கு, அதாவது மோடு யூஸ் பண்ணி ஆவரேஜ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு உண்டான ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம இது நாள் வரைக்கும் என்ன பார்த்துருக்குறோம்? ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து ஆவரேஜ் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா 3 மெத்தடு வந்து யூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன மெத்தடு யூஸ் பண்ணுறாங்க? அரித்மேட்டிக் மீன், மீடியன், மோட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் மீனில் பார்த்தீங்கன்னா அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு டைரக்ட் மெத்தட், அஷ்யூம்டு மீன் மெத்தட், ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட்னு சொல்லிட்டு 3 ஃபார்முலாஸ் இருக்குது. மீடியனுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். மோடில் பார்த்தீங்கன்னா அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட் ஒன் பார்த்துக்குங்க. இந்த மீன், மீடியன், மோட் 3ஐயும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா. மீன், மீடியன், மோட் 3ஐயும் ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இதுதான் இந்த 3ஐயும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா, இம்பார்ட்டண்ட் ஒன்ப்பா. ஸோ அடுத்த வீடியோஸில் நம்ம வந்து ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சன்மேக்ஸ் அகாடமி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள்.